முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்ப நம்ம மார்ச் மாதத்துக்கு வந்துட்டு இருக்கோம். மார்ச் மாதம் அதாவது இப்ப பிள்ளைகள் அதாவது குழந்தைகள் என்ன படிக்கலாம் ஏது படிக்கலாம் அப்படின்ற மாதிரி அமைப்புகள்ல இப்ப எல்லா பெற்றோர்களும் தேடிட்டு இருப்பீங்க. அதாவது ஒரு ஜாதகத்துல செவ்வாய் செவ்வாய் நல்லா இருக்கிறாரு, அதாவது சுபத்துவமா இருக்கிறாரு, 2 10 இடங்களோடு தொடர்பு கொள்றாரு. அதாவது 2ஆம் இடம் காசு வரக்கூடிய இடம், 10ஆம் இடம் காசு தொழில் ஸ்தானம் சொல்லுவாங்க, 2ஆம் இடம் பணபரஸ்தானம். இந்த 2 10 இடங்களோடு தொடர்பு கொள்ற கிரகங்கள், அதாவது புதன் தொடர்பு கொள்றாரு, புதன் சுபத்துவமா இருக்கிறாரு, யோக தசைகளும் நடக்குது அப்படின்னா புதனோட கணக்கு வழக்கு, கம்ப்யூட்டரு, நவீன தொழில்நுட்பத்துறை அந்த மாதிரி அமையும். செவ்வாய் நல்லா இருக்கிறாரு, மருத்துவம், விளையாட்டு, கட்டிடம், சிவில் இன்ஜினியர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அமைப்புகள். செவ்வாய் நல்லா இருக்கிறாரா, புதன் நல்லா இருக்கிறாரா, இல்ல சந்திரன் நல்லா இருக்கிறாரு, சனி நல்லா இருக்கிறாரு. சனினா கால்நடைத்துறை, வேளாண் துறை, அந்த மாதிரி அமைப்புகள்ல சனி பகவான் வர்றாரு. அதே மாதிரி கடல் சார்ந்து, நீர் சார்ந்து சந்திரன் வருவாங்க. அதனால எந்த கிரகங்கள் ஒருத்தருக்கு சுபத்துவமா இருக்குது, முதல்நிலை சுபத்துவமா இருந்து யோக தசைகள் இருந்தா அந்த மாதிரி அமைப்புகள்ல படிப்பாங்க. எந்த படிப்புகள் படிப்பாங்கன்னு தெளிவா சொல்லலாம். இப்ப படிக்கிறதுக்கு சூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்கவுங்க பசங்களோட ஜாதகத்தை துல்லியமா கணிச்சு அவங்களுக்கு என்ன வரும், கணக்கு வருமா இல்ல மருத்துவத்துறையில வருமா, எந்த கிரகம் நல்லா இருப்பாருன்னு தெளிவா சொல்லலாம். அவர் எந்த அமைப்புகள், அவருக்கே ஆர்வம் எந்த அமைப்புல ஆர்வம் இருக்குது அப்படின்னு தெளிவா சொல்லலாம். எந்த துறையில போனா அவர் நல்லா ஷைன் பண்ணுவாரு, அதாவது நல்லா சம்பாதிப்பாரு அப்படின்னு தெளிவா சொல்லலாம். இப்ப மார்ச் மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை பார்ப்போம். என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த நிலையில இருக்கிறாங்க அப்படின்னா, குரு பகவான் மிதனத்துல இருப்பாங்க. ஆரம்பத்திலே குரு பகவானை சொல்லிடலாம், ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்வை தான் எல்லாருக்கும் வேணும். குரு மிதனத்துல இருப்பாரு. மிதனத்துல இருந்து துலாம் ராசியை பார்ப்பாரு. துலாம் ராசி, தனுசு ராசி, கும்பராசி, இந்த 3 ராசிகள்ல மிதனத்துல இருந்து இந்த 3 ராசியை பார்ப்பாரு. இந்த ராசிக்காரங்கெல்லாம் தனி சிறப்பா இருக்கும், அதாவது நல்ல அமைப்புகளா இருக்கும். அதே மாதிரி சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், ராகு 5 கிரகங்கள் கும்பத்துல இருப்பாங்க. கேது சிம்மத்துல இருப்பாரு. கேது பகவான் சிம்மத்துல இருப்பாரு. அதே மாதிரி உச்சமடைவார் சுக்கிரன். இந்த காலகட்டத்துல உச்சமடைகிறது ஒரு தனி சிறப்பு. மீனத்துல உச்சமடைவார் சுக்கிரன். ஒரு நாள் மட்டும்தான் இங்க இருப்பாரு. மீதி 24 நாள் மீனத்துல உச்சமடைவாரு, சனியோட சேர்வாரு. அதுக்கப்புறம் கடைசி வாரம் மேசத்துக்கு போயிடுவாரு. சூரியன், சுக்கிரன், சனி மீனத்திலையும், சூரியன், புதன், செவ்வாய், ராகு 4 கிரகம் கும்பத்திலையும் இருப்பாங்க. இதை வச்சு இந்த மார்ச் மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கும். மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீனராசி 2.5 வருஷம் விரய சனியை கடந்து இப்பதான் ஜென்ம சனியில ஒரு 6 மாசமா போய்கிட்டு இருக்குது. நல்ல வேலை இப்ப உங்க ராசிக்கு உச்ச சுக்கிரன் வர்றதுனால ஒரு நல்ல அமோகமான வாரமா இந்த வாரம் கண்டிப்பா அமையும். அதே மாதிரி உங்க 2ஆம் இடம் கடைசி, அதாவது இந்த மாதத்துல கடைசி வாரம் சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு போகும்போது பணவரவு, தனவரவுலாம், குடும்பம், பணம், அதாவது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். ரொம்ப நாளா குடும்பம் அமையல, அதாவது திருமணம் ஆகல அப்படின்னா இந்த காலகட்டத்துல திருமணம் அமையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ரொம்ப குடும்பத்துல சண்டை சச்சரவுக்கு பிரிஞ்சு இருக்கும், குடும்பத்துல குழப்பமாவே இருக்கு, எப்ப சரியாகும் அப்படின்றதுனா சரியாகக்கூடிய தன்மைகள் இந்த மாதத்துல கடைசி வாரத்துல கண்டிப்பா இருக்கும். குடும்பம் அமையக்கூடிய சூழ்நிலைகளும் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால வீடு வாகனம் யோகம் கண்டிப்பா உருவாகும். 4ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவானும் தாய் வீடு வாகனம் கல்வின்னு சொல்லுவோம். மாணவர்கள் கல்வியில ஒருபடி உயரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி வீடு வாகன யோகம் கண்டிப்பா உண்டு.
தாய் வழி உறவுகளால அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கும். தாய் மாமன்களால அனுகூலங்கள் ஆதாயங்கள் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 8ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால வேலை ரொம்ப நாளா வேலை தேடிக்கிட்டு இருக்கிறேன் கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் தூர இடங்களில் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள், பிறந்த ஊரை விட்டு ஒரு 400-500 கிலோமீட்டர் தள்ளி வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உண்டு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை சனியும் பார்ப்பாரு, குருவும் பார்க்கறதுனால தொழில்ல ஒரு அதாவது தொழில்ல கொடுத்து வந்த தடைகள், சனி பகவான் 10ஆம் பார்வையா கொடுத்து வந்த தடைகள்லாம் இப்போ உச்ச சுக்கரனோட சனி சேரும்போது சுபத்துவ பார்வையா மாறும். அதே மாதிரி குரு பார்வை இருக்கிறதுனால தொழில்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உண்டு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் ராகு இருப்பாங்க. நல்ல வேளை குரு பார்வை இருக்கிறதுனால வெளிநாட்டு யோகம்லாம் நல்லாவே இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்க ஜனனகால ஜாதக அடிப்படையில உங்களோட பிறந்த நாள், நேரம், இடம் இந்த 3ஐயும் கொடுத்தீங்கன்னா உங்க தசாபுக்தி அடிப்படையில என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்னென்னலாம் உங்களுக்கு யோகங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு தெளிவா துல்லியமா சொல்லலாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.